ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னருடைய வாழ்க்கை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இந்த அங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும், வருகை இருக்கின்ற உம்மத்தை முஹம்மதிய அனைவர்கள் மீதும், வேதம் முழங்கும் இந்த வேதாலயனுடைய அனைத்து சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் சில நிமிடங்களே. நான் உங்களுக்கு அதிகமான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இன்றைய காலகட்டம் மக்களுக்கு மத்தியில் எண்ணிய கலாச்சாரங்களை புகுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக அதில் அதிகமாக மூழ்கியவர்கள் பெண்களே, தாய்மார்களே என்று நாம் சொல்லுவான். அதிகமாக டிவியிலே முன்னால் இருப்பது பெண்கள் தான். எம்பெருமானார் ரசூலே கரீம், என் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? எந்த ஒரு வாழ்க்கையாவது என்னுடைய வாழ்க்கையிலே இது சாத்தியமாக ஆகவே ஆகாது என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. தரையில எப்படி நடக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்? ஒரு மடையன் குறுக்கே கேள்வி கேட்கின்றான். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். வார்டு மெம்பர் எம்எல்ஏ ஆகிவிட்டால் நீ காட்டன் வேட்டி காட்டன் சட்டையை அணிந்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்தியவனாக நடக்கலாமா? வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே பெரியும் நடக்க வேண்டாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்தினுடைய பெண்மணிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள்? எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை கேட்டு, இன்னும் சொல்ல போனால் அடுத்த மதத்திலே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி என்ன கூறி இருக்கின்றது என்பதை நான் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தாய்மார்கள் அவர்களை போன்று நம்முடைய வீட்டிலேயும் ஆயிஷா இருக்கின்றார்கள், உம்மு ஹபீபா இருக்கின்றார்கள், மைமூனா இருக்கின்றார்கள், உம்மு சல்மா இருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய சஹாபி பெண்மணிகள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? அவர்களை போன்று நமக்கும் குர்ஆன் இருக்கிறது, அவர்களை போன்று நமக்கும் ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அன்னை அறிவிலையும் கருவிலும் அன்னம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் 2710 ஹதீஸ்களை மனனம் செய்தார்களே. நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி ஆயிஷா எத்தனை நாடகத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய ஆயிஷா இவர்கள் 10 ஹதீஸை அறிவித்து விட்டால் அவருடைய வீட்டிலே நான் 1 மாத காலம் வேலை செய்வதற்கு நான் தயார். இது மட்டுமா, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 372 ஹதீஸ்களை அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்களே. நம்முடைய உம்மு சல்மா எத்தனை ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கின்றார்கள்? உம்மு ஹபீபா 65 ஹதீஸ்களை அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். மைமூனா அவர்கள் 46 ஹதீஸ்களை ரிவாயத் செய்கின்றார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நிய கலாச்சாரங்கள் தாய்மார்களே முக்கியம். நான் உங்களுக்காகத்தான் நான் பேசுகின்றேன். தாய்மார்களே, அதாவது அந்நிய கலாச்சாரங்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டை அனைத்தையும் அழிக்க வேண்டும். அவர்களை இஸ்லாத்தை அப்பாற்பட்டு இந்த டிவியினுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வுடைய வணங்குவதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அழிப்பதற்காகவும் எண்ணற்ற சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றது. தாய்மார்களே,
நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். எனவேதான் எம்பெருமானார் ரசூலே கரீம் என் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே பெண்மணிகளை அதிகமாக பார்த்தேன். நரகத்திலே அதிகமான பெண்மணிகளை நான் பார்த்தேன் என்று எம்பெருமானார் சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்படியெல்லாம் வருங்காலத்திலே வருவார்கள் என்று தானே அவர்கள் அன்றே எச்சரித்துள்ளார்கள். அது மட்டுமா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்காலகட்டத்தினுடைய பெண்மணிகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க ஆயத்துகளை புலங்கிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அடிமை பெண் ஒரு சூடான ஒரு பொருளை எடுத்து வருகின்றார்கள். எடுத்து வருகின்ற பொழுது தவறி குழந்தை மேலே அது கொட்டி விடுகின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபமுற்று அடிக்கின்ற அளவுக்கு அவர்கள் எந்திக்குகின்றார்கள். எந்திக்குகின்ற நேரத்திலே அந்த பெண்மணி என்ன ஆயத்தை ஓதுகின்றார்கள் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன, யாரு? அந்த அடிமை பெண் ஓதுகின்றார். அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராயி வல்லர்ராயி வல்காலிமீனல் கைல வல்ஆயிபீன அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நல்லவர்கள் கோபத்தை மென்று முழுகுவார்கள், அல்லாஹ்விற்காகவே அவர்கள் அனைத்து செயலையும் செய்வார்கள் என்று அந்த ஆயத்தை அந்த பெண்மணி ஓதுகின்றார்கள். ஓதின உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அடிமை பெண் கோபத்தோடு எழுந்திருத்தவர்கள் அப்படியே கீழே உட்கார்ந்து அந்த பெண்ணை உரிமை விட்டதாக வரலாறு சொல்கின்றது. அது மட்டுமா, ஒரு பெண் வேலை செய்வதற்காக வீட்டுக்கு அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு பெண்ணாக தேர்வு செய்கின்றார்கள். இன்று நம்ம பொம்பளைங்க